தேர்தல் வாக்குறுதியில் 10% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வேங்கை வயல் பிரச்சினையில் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க. நீ எந்த கட்சியோட போய் சேர்ந்திருந்த? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதா இல்லையா? வச்சாங்களா? அப்ப என்ன கட்சி அது? இப்போ மதவாத கட்சி, அப்ப நல்ல கட்சி. எவ்வளவு டிராமா பண்றாங்க பாருங்க. மக்களை திசை திருப்புவதற்காக ஏதோ பேசி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும். தனி பெரும் பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். பின்னர் அங்கிருந்து ஆலங்குடி சென்ற அவர் பொதுமக்களின் உற்சாக வரவேற்பிற்கு மத்தியில் உரையாற்றினார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உரிய நிவாரணத்தை அதிமுக அளித்ததாக கூறினார். தொடர்ந்து அறந்தாங்கி சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர் நீட் தேர்வு ரத்து, மாதம் ஒருமுறை மின் கணக்கெடுப்பு உள்ளிட்ட மக்களுக்கான நேரடி திட்டங்கள் எதுவும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு ரத்து பண்ணிருக்காங்களா? ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இதுவரைக்கும் ரத்தே செய்யல. இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்ச அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு 25 பேர் உயிர் நிறுத்ததான் மிச்சம். 25 உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு 25 மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க. இன்றைக்கு நீட் தேர்வை கொண்டாந்தது மத்தியில காங்கிரஸ். திமுக ஆட்சி இருக்கும் போது கொண்டாந்தாங்க. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக.